இந்த பூனையோட ஏஜென்ட் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி பூனையோட வயிற்றுக்குள்ளார தான் அதோட இனத்தை அது பெருக்கிக்கும். பூனையோட கழிவு வழியால் அந்த பேரசைட் வெளியில் வந்துடுது, தரையில் வந்து பரவி கிடக்குது. நார்மலாக எலி வந்து சாப்பாடை தேடுறப்ப அதோட வாய் வழியால் இந்த பேரசைட் அது உடம்புக்குள்ளார போயிடுது. அதோட உடம்புக்குள்ளார போனதுமே இது வேறு எங்கேயுமே போகாது, நேராக மூளைக்கு போய் பார்த்துக்குது. அந்த மூளையை இதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது. எந்த பூனை இதுக்கு ஆகவே ஆகாதோ, எந்த பூனை இருக்கிற சைடு இது போகவே கூடாதுன்னு நினைக்குதோ, இந்த பேராசைட் அட்டாக் ஆனதுக்கப்புறம் இது வெளியக்க போய் அந்த எந்த இடத்துல பூனை இருக்கோ அதை தேடி இதுவாக போய் மாட்டிக்கும். பூனையும் அதை பிடிச்சி சாப்பிட்ரும். பூனை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எலிக்கு உள்ளார இருந்த பேராசைட் திருப்பி பூனைக்குள்ளார போகுது. திருப்பி பூனைக்குள்ளார இனப்பெருக்கம் செய்து அது திருப்பி அது கழிவு வழியால் வெளியில் வருது. இது பூனைக்கு ஒரு ஃபுட் செயினாகவே இருந்துகிட்ருக்கு. பூனைக்காக பூனையே வைக்காத ஒரு ஏஜெண்ட் தான் இந்த டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி.